அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். டூரிங் டாக்கீஸ் சார்பிலே கடந்த சில வருடங்களாகவே வெப்சைட் ஒன்று இயங்கிக் கொண்டிருப்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். அந்த வெப்சைட் இப்போ முழுமையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. தினமும் குறைந்தது 30க்கும் மேற்பட்ட பரபரப்பான சினிமா செய்திகள் அதிலே இடம்பெறுகின்றன. சினிமாவை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ள உதவுகின்ற விதத்திலே அமைந்துள்ள வெப்சைட் இது. டூரிங் டாக்கீஸை பொறுத்த வரைக்கும் சினிமா பற்றிய எல்லா தகவல்களையும் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த டூரிங் டாக்கீஸ் வெப்சைட்டில் அந்த தகவல்கள் எல்லாவற்றையும் நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். அதனால் நாள்தோறும் தவறாமல் இந்த வெப்சைட்டை படித்து பாருங்கள். படித்து பார்த்து விட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? விஜயகாந்த் படத்துக்கு AR ரஹ்மான் இசையமைச்சிருக்காரான்னு அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. படப்பிடிப்பு தளங்களிலே தான் சாப்பிடுகின்ற உணவை எல்லோருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு போராடி வெற்றி பெற்றவர் விஜயகாந்த். அதனால தான் பசியாற்றிய வள்ளல் என்று அவர் போற்றப்பட்டார் என்று விஜயகாந்த் மறைந்த போது இரங்கல் செய்தி வெளியிட்டிருந்தவர் தான் AR ரஹ்மான். அந்த அளவுக்கு விஜயகாந்த் மேல அவர் மரியாதை வைத்திருந்தார். ஆனாலும் என்ன காரணத்தால் அவங்க 2 பேரும் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அப்ப அமையல. கலைஞருக்கும் சத்யராஜுக்கும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், பாண்ட் இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சந்தனகுமார் சென்னையில இருந்து கேட்டிருக்காங்க. கலைஞருடைய சொல்லாற்றலால் ஈர்க்கப்பட்டவர் தான் சத்யராஜ். அது மட்டும் இல்லாமல் கலைஞருடைய திரைக்கதை வசனத்திலே பல திரைப்படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு அமைஞ்சது. இதெல்லாம் சேர்ந்து தான் கலைஞருக்கும் அவருக்கும் இடையே மிகப்பெரிய நெருக்கத்தை உண்டாக்கியது. பெரிய நடிகர்களோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனே 100 கோடிக்கு மேல சில நேரங்கள் வருது. அதுவும் ஏர்லி மார்னிங் ஷோவை கொடுத்தாச்சுன்னா அந்த 200 ரூபா டிக்கெட்டை 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இப்படி அந்த 2000 ரூபா டிக்கெட் அந்த படத்துடைய லாபத்துல ஆட் ஆன் ஆச்சுன்னா அது பிளாக் மணி இல்லையான்னு சஞ்சீவ் பிரான்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. நீங்க சொல்கின்ற நிலைமையெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இருந்தது உண்மைதான். இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா காலை காட்சிகளும் இல்லை, 2000-3000 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கின்ற பழக்கமும் இல்லை. இப்போ அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் இல்லை 300 ரூபாய்க்குள்ளே தான் டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன. தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒழுங்குமுறைக்கு வந்து கொண்டிருப்பதாகத்தான் நான் பார்க்குறேன். இந்த தீபாவளி பொங்கல் டைம்லாம் வரும்போது தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அந்த தெலுங்கு ஸ்டேட்களில் தெலுங்கு படங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த படங்கள் ஓடி முடிஞ்சு ஒரு வாரத்துக்கு அப்புறமா தான் தமிழ் படத்தையே ரிலீஸ் பண்ணுறாங்க. வாரிசு படத்துக்குமே இப்படி தான் ஆச்சு. ஆனால் இங்கே மட்டும் கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகுறதுனால வேற எந்த தமிழ் படத்தையுமே ரிலீஸ் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்களே. ஏன் இங்க இருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் மாதிரி அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னு அமிர்தேஸ்வரன் குவைத்ல இருந்து கேட்டிருக்காங்க. பொங்கலுக்கு தமிழ்நாட்டில் கேம் சேஞ்சர் தவிர வேறு எந்த படம் வெளியாக போவதில்லை அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நிச்சயமாக குறைந்தது 3 படங்களாவது பொங்கல் என்று வெளியாகும். அதை பற்றிய அறிவிப்புகள் டிசம்பர் மாதம் 2வது வாரத்தில் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. துப்பாக்கி 2 படம் வருமா? அப்படி வந்துச்சுன்னா அதுல சிவகார்த்திகேயன் தான் ஹீரோவா இருப்பாரான்னு திருப்பூர்ல இருந்து ராஜு கேட்டிருக்காங்க. இப்போது AR முருகதாஸ் இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் ஒரு திரைப்படத்திலே கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கிறார். துப்பாக்கி 2 திரைப்படத்திலே AR முருகதாஸ் இயக்கத்திலே சிவகார்த்திகேயன் நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை AR முருகதாஸ் இயக்கத்திலே அவர் இப்போ படம் நடிச்சிட்டு இருக்காருல, அந்த படத்தினுடைய வெற்றி தான் தீர்மானிக்கும். மேக்சிமம் சாய்வி சித்ரா இன்டர்வியூல பெரும்பாலான நடிகர்கள் அந்த பாம் க்ரோவ் ஹோட்டல் பத்தி நிறைய குறிப்பிடுறாங்க. அந்த பாம் க்ரோவ் ஹோட்டலுக்கும் சினிமா துறைக்கும் என்ன சம்பந்தம்னு சிவா கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே தமிழ் சினிமா இயக்குநர்கள், கதாசிரியர்கள் எல்லோரும் கதை விவாதத்திற்காக அறையெடுத்து தங்கிய ஹோட்டல்னா அது பாம் க்ரோவ் ஹோட்டல் தான். ஒரு பக்கம் பாரதி ராஜா இருப்பார், இன்னொரு பக்கம் பஞ்சவர் நாயர் இருப்பார், இன்னொரு பக்கம் P. வாசு இருப்பார், அடுத்த அறையில் பார்த்தீங்கன்னா கலைமணி இருப்பார். இப்படி திரைக்கலைஞர்கள் பல பேர் அந்த காலகட்டத்தில் அங்கே அறையெடுத்து தங்கியிருந்தார்கள். நடிகர் மோகன் எடுத்துட்டிங்கன்னா ஆண்டு கணக்கிலே அங்கே அவர் குடியிருந்தார். அல்லு அர்ஜுன், ராம் சரண், பிரபாஸ், NTR இந்த நடிகர்கள் எல்லாம் 30 படங்கள் கூட இன்னும் தாண்டலாம். ஆனால் 200-300 கோடி பட்ஜெட்டில் சர்வசாதாரணமாக நடிக்கிறாங்க. ஒவ்வொரு படம் வந்துட்டு மூவ் ஆகும் போது இதை விட அதிக பட்ஜெட்டில் நடிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள்
நடிகர்கள் 40, 50, 60 படங்கள் நடிச்சுமே ஏன் இன்னும் அந்த 200 கோடி ரூபாய் பட்ஜெட்டை தாண்ட முடியல? இது எதனாலன்னு அமிர்தேஸ்வரன் குவைத்துல இருந்து கேட்டிருக்காங்க. தென்னிந்தியாவில் சினிமாவுக்கு ஆந்திராவில் கிடைக்கின்ற வரவேற்பு வேறு எந்த ஊர்லேயும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஆந்திர அரசியலில் பொறுத்த வரைக்கும் சினிமாவை அப்படி கொண்டாடுவார்கள். அதனால தான் நீங்கள் சொல்கின்ற மாற்றங்கள் எல்லாம் அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. கல்கி படத்தோட ப்ரொமோஷன் போது கமலஹாசனுக்கும் அமிதாப் பச்சனுக்கும் ஏதோ டிஸ்கம்ஃபர்டபுள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனையானு சிவா மலேசியால இருந்து கேட்டிருக்காங்க. எப்படித்தான் இப்படி டிசைனாக நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. அமிதாப் பச்சனுக்கும் கமலஹாசனுக்கும் இடையே எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு இருக்க முடியும்? இருவருமே ஒருவரை ஒருவர் நேசிப்பவர்கள். அமிதாப் பச்சன் மேலே கமலஹாசனுக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. அதே மாதிரி கமலஹாசனுடைய திறமையை அந்த அளவுக்கு போற்றுகின்ற ஒரு நடிகர் தான் அமிதாப் பச்சன். எழுத்தாளர் இந்திரா சௌந்தரராஜன் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணுங்கன்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. இந்திரா சௌந்தரராஜன் என்னுடைய இனிய நண்பராக ஆவதற்கு முன்னாலே நான் அவருடைய தீவிரமான வாசகர். அப்படித்தான் இந்திரா சௌந்தரராஜன் எனக்கு அறிமுகம். இந்திரா சௌந்தரராஜனோடு மிக நெருக்கமாக பழகிய என்னுடைய நண்பர்னா ஒன்று வெங்கட் சுபா, இன்னொன்று இயக்குனர் நித்யானந்தன். இவங்க 2 பேரும் இந்திரா சௌந்தரராஜனை பற்றி பேசாத நாட்களே இருக்காது. அந்த அளவுக்கு அவரை பற்றி பேசுவாங்க. இந்திரா சௌந்தரராஜன் ஒரு அருமையான எழுத்தாளர் மட்டும் இல்லை, மிகச்சிறந்த பேச்சாளரும் கூட. அவருடைய இழப்பு தமிழ் சினிமா உலகத்திற்கும் இலக்கிய உலகத்திற்கும் மிகப்பெரிய இழப்பு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மாவீரன், போர் தொழில், அடங்கமறு இந்த படத்துடைய டைரக்டர்ஸ்லாம் அடுத்து எந்த படம் பண்றாங்க? ஏன் அவங்களோட கெரியர்ல ஒரு பெரிய கேப் ஏற்பட்டிருக்குன்னு அஜய் கோயம்புத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடங்கமறு படத்தினுடைய இயக்குனர் அடுத்து ஜெயம் ரவியோடு இணைந்து ஒரு திரைப்படத்திலே பணியாற்றுவதாக இருந்தது. ஒரு சில காரணங்களால் அது அப்படியே நின்றுடுச்சு. போர் தொழில் படத்தினுடைய இயக்குனரை பொறுத்த வரைக்கும் அவர் அடுத்து தனுஷுடன் இணைந்து ஒரு திரைப்படத்திலே பயணிக்க இருக்கிறார். மாவீரன் படத்தினுடைய இயக்குனரான மனோன் அஸ்வின் சில கதாநாயகர்களை சந்தித்து கதையை சொல்லியிருக்காரு. ஆனால் யாரோடு இணைந்து அடுத்து அவர் பணியாற்ற போகிறார் அப்படின்றது இன்னும் முடிவாகல. ஒருவேளை நீங்க ஒரு காமெடி படம் எடுத்தா யாரை ஹீரோவா நடிக்க வைப்பீங்கன்னு மோகன் கரூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து எந்த கதாநாயகரை வைத்து படம் எடுக்க நீங்க ஆசைப்படுறீங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வியை கேட்டிருந்தா கூட அதுக்கு பதில் சொல்றது சுலபம். நகைச்சுவை படத்தை யாரை வச்சு எடுக்க போறீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்றது அவ்வளவு சுலபம் இல்லை இப்போ. ஏன்னா இன்றைய காலகட்டத்திலே தமிழ் சினிமா உலகத்தில் நகைச்சுவைக்கும் நகைச்சுவை கலைஞர்களுக்கும் மிகப்பெரிய பஞ்சம் இருக்கிறது என்பதுதான் உண்மை. உங்களோட அப்கமிங் கெரியர்ல சன் டிவில ஏதாவது சீரியல்லையோ இல்ல ஏதாவது வெப் சீரிஸ்லயோ நீங்க நடிப்பீங்களா? இல்ல அதுல ஏதாவது படத்துல இயக்கம், ப்ரொடக்ஷன் எதுலயாவது போவீங்களான்னு கோவை புதூர்ல இருந்து பாபு கேட்டிருக்காங்க. அடுத்து குறைந்த முதலீட்டிலே ஒரு திரைப்படத்தை தயாரிக்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அது எந்த அளவு நிறைவேற போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சீரியஸான காதல் கதை. அதில் நகைச்சுவையும் இருக்குமே தவிர நகைச்சுவை பிரதான அங்கமாக இருக்காது. வேட்டையன் படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆன போது எபவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப ஜெயிலர் படத்தை விட இந்த படம் நல்லா இருக்குன்னு ஓடிடி வியூவர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. ஜெய்பீம் படமுமே ஓடிடியில் சக்கப்போடு போட்டுச்சு. ஒருவேளை ஜெய்பீம் படமும் திரையரங்கில் ரிலீஸ் ஆகியிருந்தா வேட்டையனுக்கு வந்த மாதிரியான விமர்சனங்கள் தான் வந்திருக்குமான்னு ஞானவேல் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்க மாதிரி ஒரு விமர்சனத்தை வேட்டையன் திரைப்படம் பெற்று வருவதாக எனக்கு தெரியல. அந்த படத்தை ஓடிடியில் பார்த்த ரசிகர்களும் திரை ரசிகர்கள் என்ன சொன்னாங்களோ அதை தான் சொல்றதாக நான் இதுவரைக்கும் கேள்விப்படுறேன். இந்த வருஷத்துல அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுத்த அதிகமான வசூல் செஞ்ச தமிழ் படம் எதுன்னு லிவிங்ஸ்டன் கேஜிஎஃப்ல இருந்து கேட்டிருக்காங்க. இந்த ஆண்டு வெளியான திரைப்படங்களே மிக அதிகமான வசூலை பெற்ற படம்னா அது வெங்கட் பிரபுடைய இயக்கத்திலே விஜய் நடித்த கோட் திரைப்படம் தான். அதற்கு அடுத்த இடத்திலே அமரன் திரைப்படம் வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்னொரு புத்தக நிகழ்ச்சியிலே இன்றைக்கு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்ற புத்தகம் அம்மாவின் கதை என்ற பெயரிலே எஸ் கிருபாகரன் எழுதியுள்ள இந்த புத்தகம். ஜெயலலிதா எப்படிப்பட்ட ஒரு ஆளுமையுள்ள அரசியல் கட்சி தலைவராக இருந்தார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அரசியலுக்கு வருவதற்கு முன்னாலே சினிமாலையும் முடிவு சூடாத ஒரு ராணியாக இருந்தவங்க தான் ஜெயலலிதா. படப்பிடிப்பு தளத்திலையும் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இருக்கின்ற இடத்துல ஒரு கண்டிப்பு இருக்கும். ஒரு பத்திரிகையாளனாக நானே அதை பல முறை பார்த்துருக்கேன். அதே மாதிரி தன்னை பற்றி யாராவது தவறாக எழுதிட்டாங்கன்னா உடனடியாக அதற்கு மறுப்பு தெரிவிப்பாரே தவிர ஏதோ எழுதிட்டாங்க இருக்கட்டும் அப்படின்னு ஒரு நாளும் அதை அனுமதித்ததில்லை ஜெயலலிதா. நான் பத்திரிகையாளனாக இருந்த காலகட்டத்தில் தஞ்சை குஞ்சித பாதம் அப்படின்ற பேரில் ஒரு நிருபர் இருந்தார். அவர் ஜெயலலிதாவை பற்றி ஒரு நாள் எழுதும்போது ஜெயலலிதா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு உண்ணா நோன்பு இருப்பார், மதியம் சாப்பிட மாட்டார் என்று ஒரு தகவலை எழுதிவிட்டார். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இதனால் ஜெயலலிதாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே அப்படின்ற எண்ணம் தான் அவருக்கு. அதனால் ஒரு துணுக்கு செய்தியாக ஒரு பத்திரிகையில் எழுதிட்டார். மறுமுறை அந்த நிருபரை பார்த்தபோது ஜெயலலிதா அவரை பக்கத்தில் அழைத்தார். நான் செவ்வாய்க்கிழமை உண்ணா நோன்பு இருப்பேர், உங்களுக்கு யார் சொன்னது?
நீங்கள் பாட்டு இப்படி பத்திரிகையில் எழுதிட்டீங்க. நான் ஒரு வெளிப்புற படப்பிடிப்பில் இருக்கும்போது செவ்வாய்க்கிழமை மத்தியானம் உட்காந்து சாப்பிட்டேன்னா ரசிகர்கள் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? பத்திரிகைகள் எல்லாம் இந்த அம்மா உண்ணா நோன்பு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் பாரு செவ்வாய்க்கிழமை இந்த கட்டு கட்டுறாங்க அப்படின்னு பேச மாட்டாங்களா? என்னை பற்றி நல்ல செய்தியாக இருந்தாலும் கெட்ட செய்தியாக இருந்தாலும் என்னை கேட்டுட்டு எழுதுங்க, அது ரொம்ப முக்கியம் என்ற வருடம் சொன்னார் ஜெயலலிதா. அதே மாதிரி தான் ஒரு பத்திரிகையிலே ஒரு வாசகர் ஜெயலலிதா கன்னடா நடிகை என்று எழுதிவிட்டார். உடனடியாக அந்த பத்திரிகைக்கு ஒரு மறுப்பு கடிதத்தை அனுப்பினார் ஜெயலலிதா. நான் பல முறை நான் கன்னட நடிகை இல்லை, நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவள், ஒரு தமிழ் பெண் என்பதை திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தும் உங்களுடைய பத்திரிகையில் இந்த பக்கத்தில் ஒரு வாசகர் என்ன ஒரு கன்னட நடிகை என்று குறிப்பிட்டிருக்கிறாரு, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன், மறுப்பு வெளியிடுங்கள் என்று அந்த பத்திரிகைக்கு கடிதம் எழுதியவங்க தான் ஜெயலலிதா. தன்னுடைய திரை வாழ்க்கையிலும் சரி அரசியல் வாழ்க்கையிலும் சரி பல முடிவுகளை திடமாக எடுத்தவங்க ஜெயலலிதா. அதை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கின்றன. இந்த புத்தகத்தை எங்கே நீங்கள் வாங்கலாம், இதனுடைய விலை எவ்வளவு என்பதை பற்றியெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பதிவு செய்திருக்கிறோம். விருப்பமுள்ள ரசிகர்கள் வாங்கி படிங்க. இன்னொரு பக்கம் நான் பார்க்குறேன், உங்களுடைய கூட நடித்தாங்கல்ல அவங்களுடைய சுவாசிகாவுடைய கான்ட்ரிபியூஷனும் ரொம்ப முக்கியம். எதிர்க்கிற ஆள் வந்து சரியாக நடிக்கலைன்னா நீங்கள் என்ன தான் பிரமாவாக நடித்தாலும் அது நடிப்பு சார். அவங்களோட பணியாற்றியதும் அந்த அம்மாவுடைய நடிப்பை பற்றி. சுவாசிகா வந்து குக்குலியும் நடிக்க வேண்டியது அவங்க. அப்புறம் இன்னொரு படமும் அப்போ ட்ரை பண்ணோம், அப்பூச்சி கிராமன்ற ஒரு படத்தில் ஏதோ ஒரு மிஸ் ஆகிடுச்சு. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அவங்க வந்து லப்பர் பந்து படத்தினுடைய வெற்றிக்கு எது அடி நாதம் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஒரு வெற்றி வந்து தனியாக கிடையாது, அது ஃபஸ்ட்டு வந்து அந்த டைரக்டரோட கனவு தான். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.